வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.5 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், using the functions f and g given below, find f composition g and g composition f. Check whether f composition g is equal to g composition f. என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு f and g அப்படிங்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிஷன் ஜி அண்ட் ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோன்னா, நம்ம எல்ஹெச்எஸ் கண்டுபிடிப்போம். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் எழுதலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 6, ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் ஈக்குவல் டு, நம்ம இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, எஃப் காம்போசிஷன் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். இந்த காம்போசிஷனை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா, எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். விச் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ என்னதுன்னா எக்ஸு ஸ்கொயர். இப்போது எஃப் ஆஃப் எக்ஸு ஃபங்க்ஷனில் எக்ஸோட வேல்யூவில் நம்ம என்ன அப்ளை பண்ணுவோம் அப்படின்னா, எக்ஸு ஸ்கொயரை வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். அப்போ நம்ம எஃப் ஆஃப் எக்ஸோட ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும்னா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6 அப்படின்னு இருக்கும். இதுதான் வந்து எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிஷன் எஃப். எஃப் காம்போசிஷன் ஜிக்கு நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரியே ஜி காம்போசிஷன் எஃப்க்கு பண்ணணும். ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ தெரியும், எக்ஸ் மைனஸ் 6. இப்போ ஜி ஆஃப் எக்ஸில் வந்து எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் மைனஸ் 6 அப்ளை பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்னா, எக்ஸ் மைனஸ் 6 த ஹோல் ஸ்கொயர் கிடைக்கும். இது வந்து ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால ஏ ஸ்கொயர் மைனஸ் 2abx ப்ளஸ் 36. அதாவது ஏ ஸ்கொயர்னால் இங்கே ஏ வந்து எக்ஸு, பி வந்து 6. இப்போது ஏ ஸ்கொயர்னால் எக்ஸ் ஸ்கொயர், பி ஸ்கொயர் அப்படின்னா 6 இன்ட்டு 6 வந்து 36. 2 இன்ட்டு ஏபி, 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 6. இப்போ 6 2s are 12 மைனஸ் 12x. இப்போ எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூ வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6. ஜி காம்போசிஷன் எஃபோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 12x ப்ளஸ் 36. ஸோ நமக்கு எஃப் காம்போசிஷன் ஜி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிஷன் எஃப். நெக்ஸ்ட் சப்டிவிஷன், f of x equal to 2 divided by x, g of x is equal to 2x square minus 1. இதுக்கும் நம்ம லாஸ்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி f composition g equal to f of g of x. f of g of x ஓட வேல்யூ 2x square minus 1. f of xல x இருக்கிற இடத்துல 2x square minus 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 2 divided by 2x square minus 1. நெக்ஸ்ட்டு g composition f is equal to g of f of x. g of f of x ஓட வேல்யூ 2 divided by x. g of x ஓட வேல்யூவில் 2 divided by x சப்ஸ்டியூட் பண்ணணும். 2 into 2 divided by x the whole square minus 1. 2 into 2 2s are 4 divided by x into x, x square minus 1. 4 2s are 8 divided by x square minus 1. இங்கே வந்து f composition g which is not equal to g composition f. ரெண்டோட வேல்யூமே வந்து சேமாக இல்லை அப்படின்னு இங்கேயும் நம்ம not equal to எடுத்துருக்கோம். தேர்ட் கொஸ்டின், f of x is equal to x plus 6 divided by 3, g of x is equal to 3 minus x. Again f composition g equal to f of g of x. f of g of x க்கு 3 minus x. f of xல x இருக்கிற இடத்துல 3 minus x அப்ளை பண்ணோம். 3 minus x plus 6 divided by 3. 6 plus 3 9 minus x divided by 3. g composition f is equal to g of f of x. g of f of x ஓட வேல்யூ x plus 6 divided by 3. g of xல x ஓட வேல்யூ x plus 6 by 3 அப்ளை பண்ணணும். 3 minus x plus 6 divided by 3. இங்கே வந்து நமக்கு இங்கே டினாமினேட்டரில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம காமனாக எல்சிஎம் எடுப்போம்.
இப்போ நமக்கு என்ன கிடைக்கும்னா கீழே 3 வரணும் அப்படின்னா கீழே வந்து எந்த ஒரு நம்பரும் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம 1 அதை எடுத்து கன்சிடர் பண்ணிவிட்டு இன்ட்டு 3 பண்ணுவோம். மேலேயும் மல்டிப்ளை பை 3 3 3s are 9 மைனஸ் எக்ஸ் மைனஸ் உள்ள கொண்டு போகும்போது மைனஸ் 6 டிவைடட் பை 3 9 மைனஸ் 6 3 மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 3. இங்கேயும் வந்து f composition g is not equal to g composition f. Fourth subdivision, f of x is equal to 3 plus x, g of x is equal to x minus 4. F composition g equal to f of g of x value x minus 4. f of x ல x இருக்கிற இடத்துல x minus 4 apply பண்ணணும். 3 plus x minus 4 which is equal to x 3 minus 4 வந்து minus 1. இதுதான் f composition g. Next g composition f is equal to g into f of x. f of x ஓட value 3 plus x. இப்போ g of x ல x ஓட value 3 plus 4 substitute பண்ணா 3 plus x minus 4 x minus 1. ஸோ நமக்கு f composition g க்கும் x minus 1 g composition f க்கும் x minus 1 value கிடைச்சிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா f composition g is equal to g composition f. Fifth subdivision, f of x is equal to 4x square minus 1, g of x is equal to 1 plus x. எப்பயும் போல f composition g is equal to f of g of x. g of x ஓட value 1 plus x. f of x ல 1 plus xங்கிற value வந்து substitute பண்ணுவோம் xக்கு பதிலாக 4 into 1 plus x the whole square minus 1 4 into a plus b the whole square ஃபார்மில் இருக்குது. இப்போது இங்கே a ஓட வேல்யூ 1 b ஓட வேல்யூ x. இப்போது 1 plus x square plus 2x minus 1 4 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா 4 1s are 4 4 into x square 4x square 4 into 2x 8x minus 1 4x square 8x அப்படியே வரும் 4 minus 1 வந்து 3. இதுதான் f composition g. g composition f is equal to g of f of x which is equal to g of f of x ஓட value 4x square minus 1. இப்போ g of x ல x இருக்கிற இடத்துல 4x square minus 1 apply பண்ணோம் 1 plus 4x square minus 1 1 minus 1 cancel ஆயிடும் which is equal to 4x square. f composition g which is not equal to g composition f. Second question, find the value of k such that f composition g is equal to g composition f. இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் f of x ஒரு ஃபங்க்ஷன் g of x ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. f composition gக்கு வந்து நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதே மாதிரி g composition fக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ரெண்டு வேல்யூமே ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். LHS எப்போவுமே கண்டுபிடிப்போம். f composition g of x is equal to f of g of x. g of x ஓட வேல்யூ 6x minus k which is equal to f of xல x இருக்கிற இடத்துல 6x minus k அப்ளை பண்ணுவோம். 3 into 6x minus k plus 2 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 6 3s are 18x minus 3k plus 2. அது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அதாவது f composition g of x உடைய வேல்யூ 18x minus 3k plus 2. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அகைன் 3 g composition f of x is equal to g of f of x ன்னு எழுதுவோம் which is equal to g of f of x ஓட வேல்யூ 3x plus 2 which is equal to 6 into 3x plus 2 minus k 18x plus 12 minus k. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதாவது g composition f of x. இது ரெண்டையுமே ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஈக்குவல் டு செகண்ட் ஈக்குவேஷன். இங்கே வந்து 18x இருக்குது. இந்த 18x வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துச்சு அப்படின்னா
கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி -3k இங்கே -k இருக்குது. இந்த k வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வரும்போது பாசிட்டிவ் கேவாக மாறும். அப்போ நமக்கு -2k அப்படின்னு கிடைக்கும். இந்த 12 வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்தது அப்படின்னா -10 அப்படின்னு கிடைக்கும். நம்ம எப்போவுமே வந்து எந்த வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ ஒன்று லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும், இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துகிட்டு போகணும். ஸோ இங்கே வந்து 2k = -10 அப்படின்னு நம்ம கிடைக்கும். எப்படி வேணாலும் இதை நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 2k = -10, k = -5. நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் f of x g of x கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி f composition g of x is equal to f of g of x is equal to g of x உடைய வேல்யூ போடணும். அகெயின் f of xல x இருக்கிற இடத்துல 4x + 5 அப்ளை பண்ணுவோம். நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி g composition f of x is equal to g of f of x equal to g of 2x minus k. அகெயின் g of xல x இருக்கிற இடத்துல 2x minus kவை அப்ளை பண்ணோம் அப்படின்னா அகெயின் ஒரு செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். ரெண்டையுமே ஈக்குவேட் பண்ணால் கேயோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். லாஸ்ட்டாக எப்படி பண்ணமோ அதே மாதிரி பண்ணோம் அப்படின்னா கேயோட வேல்யூ நமக்கு கிடைக்கும். Third question, if f of x is equal to 2x minus 1, g of x is equal to x plus 1 divided by 2, show that f composition g is equal to g composition f is equal to x அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே என்ன பண்ணுவோம்னா LHS கண்டுபிடிப்போம், RHS கண்டுபிடிப்போம். அதோட ரெண்டு வேல்யூமே வந்து எக்ஸாக இருக்குமா அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். நம்ம எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவல் டுன்னு போடணும், இல்லை அப்படின்னா நாட் ஈக்குவல் டுன்னு போடணும். எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் எழுதணும். எப்பவும் போல் எஃப் காம்போசிஷன் ஜி கண்டுபிடிக்கணும், ஜி காம்போசிஷன் எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் காம்போசிஷன் ஜி நம்ம கண்டுபிடிக்கும் போது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 1/2. எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு எஃப் காம்போசிஷன் ஜியோட வேல்யூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஜி காம்போசிஷன் எஃப் is equal to g of f of x. g of f of x ஓட வேல்யூ 2x minus 1. g of xல x ஓட வேல்யூ 2x minus 1 அப்ளை பண்ணால் நமக்கு அகெயின் x வேல்யூ கிடைக்கும். இங்கே f காம்போசிஷன் ஜியும் g காம்போசிஷன் fக்குமே வந்து ஈக்குவலாக x அப்படின்னு வந்ததுனால f composition g is equal to g composition f is equal to x, hence it is proved. Next, fourthல first question, f of x is equal to x square minus 1, g of x is equal to x minus 2, find a if g composition f of a equal to 1. இங்கே வந்து ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது g composition f of a வந்து 1 அப்படின்னு. ஃபஸ்ட்டு கிவனில் g composition f of a equal to 1 எழுதலாம். நம்ம நார்மலாக எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா g composition f of x is equal to g of f of xன்னு எழுதுவோம். நமக்கு இங்கே வந்து வேறு எதுவுமே கேட்கல, நமக்கு ஏவோட வேல்யூ மட்டும்தான் கேட்டிருக்கிறதுனால நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷனை ஃபஸ்ட்டு எழுதணும். அதுக்கப்புறமா நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் g composition f of x is equal to g of f of x. ஏன் இங்கே வந்து g composition f எடுத்திருக்காங்க அப்படின்னா நமக்கு கண்டிஷனில் g composition f of a தான் வந்து 1 அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டு g composition of f of x அப்படின்னு எடுத்திருக்கோம். அகெயின் நமக்கு தெரியும் g into f of xோட வேல்யூ x square minus 1, g of xல xோட வேல்யூ வந்து x square minus 1 அப்ளை பண்ணோம். அப்போ நமக்கு x square minus 1 minus 2 கிடைக்கும். இப்போ x square minus 3. அப்போது நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷன் என்ன அப்படின்னா g composition f of a என்னது ஈக்குவல் டு 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு LHSல g composition f of a இருக்குது, RHSல 1 இருக்குது. அதே மாதிரி g composition f of xோட வேல்யூ என்ன அப்படின்னா x square minus 3. இப்போது
இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம ஏவை வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 3 ஈக்குவல் டு 1 அப்படின்னு கிடைக்கும். இப்போது ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1, ஏவோட வேல்யூ தான் நமக்கு வேணும். நமக்கு எந்த வேல்யூ கண்டுபிடிப்போமோ அந்த வேல்யூவை லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லைனா ரைட் ஹேண்ட் சைடு ஏதாவது ஒரு சைடு எடுத்துகிட்டு போகணும். நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்டன்ட் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடு, வேரியபிள்ஸை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுருக்கோம். இந்த 3 வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது ப்ளஸ் 3ஆக மாறிடும். இப்போ ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 ஆகும். ஸ்கொயர் இருக்குது, ஸ்கொயர் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கும்போது ஸ்கொயர் அண்ட் ரூட் வில் கெட் கேன்சல். இட் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 2. Second one, find k if f of k equal to 2k minus 1. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா f composition f of k is equal to 5. லாஸ்ட் சம்மில் g composition f of a கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து f composition f of k is equal to 5. இங்கே நம்ம k-ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த லாஸ்ட் சம்க்கு என்ன ஒரு ப்ரொசீஜர் பண்ணோமோ அதே தான் இங்கேயும் நம்ம பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் f of k ஈக்குவல் டு 2k minus 1 எழுதிக்கிட்டோம். அப்புறம் கொடுத்துருக்கிற கண்டிஷன் எழுதிக்கிறாங்க. அப்போது இந்த கண்டிஷனில் f of k வந்து கண்டுபிடிக்கணும். which is equal to f of k ஓட வேல்யூ நமக்கு தெரியும் 2k minus 1. which is equal to 5. ஏன் 5 போடுறாங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட்டில் இருந்த சம்மில் வந்து k இருக்கிற இடத்துல a இருந்துச்சு. கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் இருந்ததுனால நம்ம ஃபஸ்ட்டு அதை ஏக்கு கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சோம். நமக்கு எங்கள் கொஸ்டின்லேயே கே இருக்குது, அந்த கேவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனால டேரெக்டாக அந்த கண்டிஷன்லேயே நம்ம அப்ளை பண்ணணும். which is equal to f of 2k minus 1. இதோட வேல்யூ வந்து நம்ம என்னது 5. ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா 2 into அதாவது இப்போ இது f of x ஃபார்மேட், அதாவது f of k ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ f of k-ஓட வேல்யூ என்ன 2k minus 1. அப்போ இந்த 2k minus 1ல் k-ஓட வேல்யூ என்ன அகெயின் 2k minus 1. அப்போ 2 into 2k minus 1 minus 1 equal to 5. எப்பயும் போல் நம்ம நார்மலாக மல்டிப்ளை பண்ணோம். 2 into 2k 4k, அகெயின் 2 into minus 1 minus 2 minus 1 equal to 5. அப்புறம் நெக்ஸ்ட்டு 4k which is equal to கான்ஸ்டன்ட் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போகலாம். -2 வந்து +2ஆக போகும் அண்ட் -1 வந்து +1ஆக மாறிடும். 4k equal to 8, k equal to 8 divided by 4, k equal to 2. நமக்கு வந்து டைரெக்டாக கொடுத்தாலும் இன்டைரக்டாக கொடுத்தாலும் நமக்கு கொடுத்துருக்கிற கண்டிஷனை பார்த்துட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்து அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். Next question, let a, b, c and a function f from a to b be defined by f of x is equal to 2x plus 1 and g from b to c be defined by g of x is equal to x square. Find the range of f composition g and g composition f. ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கிற given functions எழுதலாம். f of x is equal to 2x plus 1 and g of x is equal to x square. ஃபர்ஸ்ட்டு f composition gக்கும் g composition fக்கும் நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து f composition g is equal to f of g of x which is equal to f of g of x ஓட வேல்யூ x square. இந்த f of x square f of xல சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2x square plus 1, 2x square plus 1. ஏன் வந்து belongs to natural number அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இப்போ நம்ம இந்த எக்ஸ்க்கு வந்து ஏதாவது ஒரு வேல்யூ அப்ளை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3 4 இப்படி வரும். இப்போ எக்ஸ்க்கு ஏதாவது ஒரு வேல்யூ இப்போ 0 அப்ளை பண்ணோன்னா 1 வரும். 1 அப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 1s are 1 plus 1 is 3. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பாசிட்டிவ் நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸ் தான் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால 2x square plus 1 belongs to n.
அப்போ எஃப் காம்போசிஷன் ஜியோட ரேஞ்ச் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸில் தான் இருக்கும். அதே மாதிரி ஜி காம்போசிஷன் எஃப் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 2x + 1. ஜி காம்போசிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூவை நம்ம எக்ஸ் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 2x + 1 the whole square. அப்போது இந்த வேல்யூக்கும் நம்ம எக்ஸுக்கு வந்து நம்ம 0லேருந்து ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இதோட வேல்யூவுமே எங்கே இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸில் தான் இருக்கும். அதனால ஜி காம்போசிஷன் எஃப்ஓடைய ரேஞ்சுமே எங்கே இருக்கும் அப்படின்னா நேச்சுரல் நம்பர்ஸில் தான் இருக்கும். அதுதான் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா ரேஞ்ச் equal to 2x² + 1 x belongs to natural number. அதனால தான் இங்கேயும் வந்து 2x + 1 the whole square x belongs to natural number அப்படின்னு எழுதியிருக்காங்க.